யெகோவா ஈரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை ரொம்பவும் நேசிக்கிற நபர்களாய் இருக்கலாம். உங்கள் அன்பு அவர் மேலே அளவில்லாததாய் இருக்கலாம். ஏன்னா அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். சரி, அப்படின்னா நீங்கள் அவருக்காக ஏதாவது நஷ்டப்பட்டிருக்கீங்களா அல்லது விட்டு கொடுக்குறீங்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நேசிக்கிறோம் என்ற பேரில் நாம் எதுவுமே விட்டு கொடுக்காத பட்சத்தில் ஆண்டவரிடத்தில் நன்மை மட்டும் எதிர்பார்த்து சுயநலவாதிகளாய் இருக்கிறோமா? பிலிப்பியர் 3:8 நீங்கள் பார்க்கும்போது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதாவது ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிற ஒரு அனுபவம். ஏன் தெரியுமா? இம்மைக்கான அனைத்தும் வீண் என்ற சத்தியத்தை இவர் தெளிவாக கூறுகிறார். அதை உணர்ந்த ஒரு நபராகவும் காணப்படுகிறார். ஆண்டவரின் அன்பு, அவரை அறிகிற அறிவு, இவற்றின் ஆழத்தில் ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்லும் போதுதான் இது சாத்தியம். இந்த அளவு நமக்கும் பக்குவம் வர வேண்டும். நீங்கள் குறைந்தது அவருக்கு பிரியமில்லாதவற்றையாவது வேண்டாம், இது நஷ்டம் என்று கூறி முதல் படி எடுத்து வைக்க முயற்சி பண்ணும்போது ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மையை அடைந்து அவருக்கு பிரியமில்லாதவற்றை நஷ்டம் என்று எண்ணும் பக்குவத்தை பெற்றுக்கொள்வீங்க. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.